எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குட்டியை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். இந்த குட்டிக்கு வந்து வாயில் அடிபட்டிருக்கு. அடிபட்டுட்டு ரோட்டில் அங்கங்கே நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன வண்டியில் இடிச்சிட்டு அப்படியே போயிருக்கு. அந்த சைடு டெல்லி அங்கே அவங்க இந்த கிராமப்புறங்களில் இந்த கக்கூஸ் அந்த பாத்ரூம் இல்லாததுக்கு வந்து கட்டித்தரது அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 7:30 கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வரும்போதே ஒரு மாதிரி கொஞ்சம் 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 கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா குழந்த மாதிரி மடியில் கையில் வச்சு கொண்டு வந்தாங்க. தூக்கி வச்சுட்டேன். இந்த குட்டியை பார்த்திங்கன்னா வாயில் அடிபட்டிருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான். ஏன்னா ஃபுட்டு வந்து நம்ம சிரிஞ்சில் தான் கொடுக்கணும். நைட்டு கொடுத்துருக்கேன். அவங்ககிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசுகிற லாங்குவேஜும் எனக்கு புரியல. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்கள ப்ராப்பராக வழி அனுப்பிச்சி வச்சுட்டு குட்டிக்கு வந்து நைட்டு மெடிசன்ஸும் இதுவும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இவளுக்கு நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். பரவாயில்லைங்க, நம்மளை சுற்றி நிறையா நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு இது பண்ணிட்டு வந்து விடுறதுலாம் வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் என்னால் முடிஞ்சிருக்கு இந்த குடிக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி.